நமக்காக, அதுவும் இந்த சூழ்நிலைக்கு தேவையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அநேகம் நமக்கு பலன் தருகிறது. நம்முடைய முயற்சிகள் நமக்கு பலன் தருகிறது, நம்முடைய உழைப்பு நமக்கு பலன் தருகிறது, நாம் செய்கிற அநேக காரியங்கள் நமக்கு பயன் தருவது போல ஆண்டவர் சொல்றாரு, தைரியத்திற்கு என்று ஒரு பலன் இருக்கிறது. அது சாதாரணமான பலன் அல்ல, மிகுந்த பலன், பெரிய பலன். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சம்பாத்தியத்திலே இல்லாதை விட இல்ல, அவர்கள் உழைக்கிறதை விட அதிக பலன் எதுல இருக்குது அப்படின்னா அவர்களுடைய தைரியத்திலே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த தைரியம் தான் அவர்களுக்கு தூரமா இருக்குது. இந்த உலகத்திலே நடக்கிற சில காரியங்களை பார்க்கும்போது நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படியே அதிகமான பயம். என்ன செய்வோம் அப்படின்னு தெரியல, எப்படி இதை நடத்த போறோம், இந்த வியாதி நம்மை தொட்டு விடுமோ, இந்த வியாதினால மரணம் அடைந்து விடுமோ, இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் வேலையை இழந்து இருக்கிறார்கள். அந்த வேலையை இழந்து இதே போல இருந்தால் நான் எப்படி நான் செய்ய போறேன், எப்படி வாடகை கட்ட முடியும், எப்படி திருமண காரியத்தை நடத்த முடியும், எப்படி அடுத்த ஸ்டெப்பு பள்ளியில பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எப்படி, இப்படி அநேகருடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்தை குறித்து இல்லையென்றால் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து அதிகமாய் பயப்படுகிறவர்கள் இப்பொழுது அதிகமாய் விட்டார்கள். கடந்த நாட்களிலே நிறைய செய்திகளை நம்ம வாசித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த பயத்தினுடைய மிகுதியினாலே நிறைய பேருக்கு இந்த உலகத்துல வாழ்றதற்கு விருப்பம் இல்லாம நம்ம ஏன் இந்த உலகத்துல வாழணும், இப்படிப்பட்ட கடினமான வாழ்க்கையை வாழ்றதை விட இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் தங்களுடைய உயிரையே மாய்த்து கொள்ளுகிற அளவிற்கு கடந்து போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனையில ஒருவேளை யாரோ ஒருவர் அப்படி பயந்து போய் வரலாம், நீங்கள் பயப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆனா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை நீங்க விட்டுறாதீங்க, உங்க தைரியத்தை விட்டுறாதீங்க. ஏதோ சூழ்நிலைகளை பார்த்து, உலகத்தில் நடக்கிறதை பார்த்து, மற்றவர்களுக்கு நடக்கிறதை பார்த்து உங்களுடைய தைரியத்தை நீங்க விடவே வேண்டாம் என்று ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்கிறார். பொதுவாக இந்த பயம் என்கிற ஒன்று சில வேளைகளிலே இந்த பயம் நல்லதுக்குத்தான். ஏன் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பயம் என்கிற ஒன்று இருந்தால்தான் சில நேரத்தில் சில ஆபத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்படுகிறோம். பொதுவாக ஒரு ஜீவராசி என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு 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 ஜீவராசி, அந்த ஜீவராசியை நம்ம ஏதாவது குச்சி எடுத்தோ இல்லை ஏதோ ஒன்று சீண்ட போறோம், அப்போ அது போகும்போது அது தன்னுடைய வீரியத்தை காண்பிக்குது. அதான் பாம்பா இருக்குன்னு வைங்களேன், அது உடனே நம்மளை அப்படியே தாக்க வர்றது போல, அட்டாக் பண்ண வர்றது போல தன்னுடைய முழு பலத்தையும் அதுல காமிச்சு அது தன்னை தப்பித்து கொள்ள பார்க்கிறது. அப்போ அது ஏன் அந்த முழு பலத்தையும் அந்த இடத்துல காண்பிக்குதுன்னா, தன்னை இவர்கள் கொன்று விடுவார்களோ என்று நினைச்சு அது முதல்ல முந்திக்கிட்டு தன்னை பாதுகாப்பதற்காக அப்படி செய்யுது. அப்போ சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில வருகிற பயங்கள் நம்மளை பாதுகாக்குது. ஐயோ, பயப்படுறவங்க நிறைய பேரு டக்குன்னு எந்த காரியத்தையும் போய் பணத்தை செலவு பண்ண மாட்டாங்க. தன்னுடைய காரியத்தை, பணத்தையோ பொருட்களையோ வீணடிக்காமல் தங்களை காப்பாற்றுவதற்கு நிறைய நேரங்களிலே இந்த பயம் நமக்கு உதவி செய்கிறது. ஆனா அதே நேரத்துல இந்த பயம் சில நேரத்துல சில மனிதர்களை அழித்து விடுகிறது, பின்மாற்றத்திற்கு நேராய் கொண்டு போய் விடுகிறது. நீங்கள் பேதுருவனுடைய வாழ்க்கையில நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனுடைய சரீரத்தை குறித்து இல்லைன்றால் தன்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு பயம். தன்னை அவர்கள் இயேசுநாதரை போல என்னையும் அவங்க அடிச்சிருவாங்களோ அப்படின்ற அந்த பயத்தினுடைய மிகுதியினால வேதம் சொல்லுது, ஆண்டவரை மறுதலிச்சிட்டான், சபித்தான், சத்தியம் பண்ணினான். யார் தெரியாது அப்படின்னு சொன்னான்.
காரணம் என்ன அப்படின்னா அந்த பயம் ஆண்டவரே மறுதலிக்கிற அளவிற்கு அவனை கொண்டு போய் விட்டது. சோ சிலருடைய வாழ்க்கையிலே பயம் ஆண்டவரை விட்டு அவர்களை தூரத்துல கொண்டு போய் நிறுத்தும். சிலருடைய வாழ்க்கையிலே அந்த பயம் அவர்களை வாழ விடாதபடி தடை செய்யும். சிலருடைய வாழ்க்கையிலே பயம் என்கிற ஒன்று அவர்களை முன்னேற விடாதபடி அவர்களை தடை செய்யும். சில வாழ்க்கையிலே பயம் என்கிற ஒன்று மற்ற சகா மனிதர்களைப் போல வாழ்வதற்கு விடாமல் தங்களை அப்படியே நாளுக்கு நாள் அழித்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் உனக்கு பயத்தின் ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஆராதனை முடியும் போது, இந்த செய்தி முடியும் போது நான் நம்புறேன், பயப்பட்டு இருக்கிற அநேகருக்கு ஆண்டவர் பயத்தை எல்லாம் விலக்கி ஒரு மிகப்பெரிய தைரியத்தை ஆண்டவர் தருவார் என்று நான் நம்புகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த பயம் என்கிற ஒன்று எதிலே ஆரம்பிக்கிறது, எதுல ஆரம்பிக்கிறது என்கிற அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை ஜெயிக்கக்கூடிய வழியையும் நம்ம அழகாய் கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, ஒரு தேவனுடைய பிள்ளை பயத்திலிருந்து எப்படி வெளியே வருவது என்கிற ஒரு தலைப்பிலே தான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு ஒரு சில வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு உங்களுக்கு சொல்லுவதற்கு நான் முற்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த பயம் என்கிற ஒன்று எங்கே ஆரம்பிக்கிறது, அதான் அந்த ஆரம்பிக்கிற இடத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்தை நாம் அழிப்போமே. ஆனால் ஆரம்பிக்கிற, அதான் உலகத்துல சொல்லுவாங்கல்ல, முளையிலே கிள்ளிரணும், ஆரம்பத்திலே கிள்ளிரணும். ஃபர்ஸ்ட்லயே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதனால நமக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்றது மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை ஆரம்பத்தை கண்டுபிடிக்க வேண்டும். வேதத்தை திறந்து ஒரு பயம் என்கிற ஒன்று ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய எங்க ஆரம்பிக்குது வாசிக்கலாம். எண்ணாகமம் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 33வது வசனம் இல்ல அப்படின்னா நம்ம எங்கன்னா 30வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. இந்த சாப்டர் ரொம்ப அழகாக இருக்கும்னு நான் நம்புறேன். வாசிக்கலாம் 30வது வசனத்திலிருந்து. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனத்தோடே எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய கானான் தேசத்தினுடைய அருகாமையிலே வந்து விட்டார்கள். அப்போ தேவனுடைய மனுஷன் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒரு நபரை தெரிந்து கொண்டு 12 பேரை அந்த கானான் தேசத்திலே வேவு பார்க்கிறதற்காக அனுப்புகிறார். அங்க எப்படி இருக்குது, எப்படி அதை போக முடியும், நம்ம எப்படி சுதந்தரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார்கள். அப்போ அந்த நபர்கள் எல்லாம் போயிட்டு அதுல 10 பேர் வேதம் சொல்லுகிறது துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அவங்க என்ன துர்ச்செய்தியை பரப்பினாங்க அப்படின்னா, அவங்க சொல்லும்போது சொல்லுகிறாங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதர்களையும் கண்டோம். நாங்கள்
எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். சோ நீங்க இதுல ஒரு 4-5 காரியத்தை சொல்றாங்க. இந்த 4-5 காரியத்திலையும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் கண்களுக்கு வெட்டுக்கிளி, எங்க கண்களுக்கு வெட்டுக்கிளி, நாங்க ஏனாக்கின் புத்திரரை கண்டோம். சோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே பயம் என்கிற ஒன்று எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க பார்வையில தாங்க பயம் ஆரம்பிக்குது. பார்வையில தான் பயம் ஆரம்பிக்குது. இதுல இந்த தேசத்தை சுற்றி பார்க்க போனதுல 10 பேருடைய பார்வை ஒரே மாதிரி இருந்துச்சு. அவங்க எதை பார்த்தாங்கன்னா, ஏனாக்கின் புத்திரரை பார்த்தாங்க, ராட்சதர்களை பார்த்தாங்க, அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் பார்த்தாங்க. ஐயோ அப்படி பிரச்சனை இருக்கு, இப்படி பிரச்சனை இருக்குது. ஆனா ஜோஷுவாவும் காலேப்பும் 2 பேரும் அதே ஏனாக்கின் புத்திரரை தான் பார்த்தாங்க, அதே பெரிய ஆட்கள் தான் பார்த்தாங்க. ஆனா இவர்கள் 2 பேருடைய பார்வையிலையும் ஃபர்ஸ்ட் பார்த்த 10 பேரும் பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஆனா இரண்டாவது பார்த்த 2 பேரும் பார்த்த உடனே அவர்களுக்கு பயம் வரல, அவர்களுக்கு தைரியம் வந்துருச்சு. சோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த பயம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, பார்வையில தாங்க ஆரம்பிக்குது. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு சூழ்நிலைகள் வரும்போது, ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, பார்வையில மிக 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 கவனமா இருக்கணும். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை பார்வையிலே அவன் தோற்று போகிறார்களோ, பார்வையில இந்த 10 பேரும் தோற்று போயிட்டாங்க. பார்வையில தோற்று போனதுனால அவங்க வாய் அவிசுவாசத்தை பேசுது, அவங்க கண்ணு அவிசுவாசமானதான் பார்த்துருச்சு, அவங்க எல்லாருக்கும் பயம் உண்டாக்கினார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த 10 பேரும் அப்படி சொன்னதுனால அவங்க யாருமே கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. ஆனா அதே காரியத்துல பார்வையில சரியா இருந்த 2 பேரு அந்த கானான் தேசத்திற்குள்ள பிரவேசித்தாங்க. சோ ஆண்டவருடைய பிள்ளைங்க இன்றைக்கு ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே என்னுடைய பார்வைய சரி செய்யுங்க ஆண்டவரே, என் பார்வைய சரி செய்யுங்க ஆண்டவரே. நிறைய பேர் எதிலே தவறுகிறார்கள் என்றால், பார்வையிலே பார்த்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு காரியத்தை பார்க்கிற அந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்களேன், முதன்மை, அந்த ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்றாங்கல்ல, அந்த முதல் பார்வையிலேயே நீங்க தவறிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த பய உணர்வு உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்துட்டே இருக்கும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பார்வையிலேயே உங்களுடைய பார்வை விசுவாசமா இருக்குமே, ஆனால் என் கர்த்தர் நடத்துவார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இது ஒரு பெரிய காரியம் அல்ல என்றெல்லாம் நீங்கள் அந்த பிரச்சனையும் அந்த போராட்டத்தையும் பார்க்கிற முதன்மையில சரியா பார்த்துட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சோ நம்ம எல்லாரும் இன்னைக்கு இந்த ஆராதனை வேளையில ஜெபிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவரே நான் விசுவாசத்தோடு பார்க்கிறதற்கு எனக்கு நீர் பலன் தாரும் ஆண்டவரே. என்னுடைய முதல் பார்வை பயத்தை உண்டு பண்ணுகிறதாய் அல்ல, என்னுடைய முதல் பார்வை எனக்கு அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிறதாய் அல்ல, என் முதல் பார்வை ஆண்டவரே எனக்குள்ளே விசுவாசத்தை, எனக்குள்ள தைரியத்தை உண்டு பண்ற பார்வைய எனக்கு தாருன்னு ஆண்டவரிடத்துல கேளுங்க. நான் சொல்றேன் பிரதர் சிஸ்டர், பார்வை மாறிச்சுன்னா எல்லாமே மாறி, பார்வை மாறிடுச்சுன்னா உங்களுக்கு தைரியம் தானா வரும், பார்வை மாறிடுச்சுன்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட நீங்க இருக்கிறத நீங்க உணர்ந்து கொள்வீங்க. சோ எல்லாரும் ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய பார்வையை நீர் எனக்கு வெற்றியாய் மாற்றித்தார். நாங்கள் ஒரு காரியத்தை மறக்கவே முடியாது. ஒரு விசை இந்த ஏற்கனவே இருந்த திருச்சபையிலிருந்து நம்ம அந்த திருச்சபைய காலி பண்ணி புதுசாக இந்த இடத்துல வந்து சர்ச்சு போடும்போது, இந்த சர்ச்சை நீளமா அப்படியே கட்டி ஒரு பெரிய ஷெட்டா இருந்துருச்சு.
அப்ப அதனுடைய ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம ஒரு சிலர் பார்த்திருக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் வார ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அங்க முடிச்சிட்டு இங்க ஞாயிற்றுக்கிழமை முடிச்ச உடனே ஜெபிக்கிறதுக்காக வந்தோம். சபையில இருக்கிற எல்லா ஜனங்களும் போய் அந்த புது இடத்துல போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்ம வீடுகளுக்கு போலான்னு சொல்லி எல்லாருமே அந்த சர்ச்சை முடிச்சிட்டு இங்க வந்தாச்சு. இங்க வந்து நின்னு பார்த்தா பாத்தீங்கன்னா அந்த அந்த சர்ச்சு அந்த ஜனங்கள் வந்து ஒரு மூலையில கொஞ்சமா இருந்தது மாதிரி இருந்துருச்சு. உடனே ஐயோ இவ்வளோ பெரிய நீளமா இருக்குது, ஜனங்கள் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கிறாங்க. அடுத்த வாரத்துல நம்ம இந்த சர்ச்சை ஓபன் பண்ணி நடத்தினா இந்த சர்ச்சு முக்காவாசி காலியா தான் இருக்கும். இந்த ஜனங்கள் வந்து பத்தாது, ரொம்ப குறைவா இருப்பாங்க. அப்போ நிறைய மைனஸ், நிறைய அவிசுவாசமான வார்த்தைகள். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு நேராய் வரும்போது ஒரே ஒரு தரிசனம், ஃபர்ஸ்ட் பார்வையிலேயே இல்ல இல்ல இத கண்டிப்பா நம்ம விரிவாக்குவோம், இது நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வருவாரு. அந்த பார்வையை ஆண்டவர் கனம் பண்ணதுனால இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில ஒரு ஆராதனை நடத்தி அந்த ஆராதனையில ஜனங்கள் அதிகமாய் வந்து அதுல இடம் பத்தாம அடுத்த ஒரு ஆராதனை ஆரம்பிச்சு மாலையிலேயும் ஒரு ஆராதனை வைக்கிற அளவிற்கு ஆண்டவர் பெருக பண்ணினதற்கு கர்த்தர் வல்லவரா இருந்தார். சோ மிக அவசியமானது என்னன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பயம் என்கிற ஒன்று எதுல ஆரம்பிக்குதுன்னா பார்வையில தான் ஆரம்பிக்குது. நீங்க கவனமா இருக்க வேண்டியது பார்வையிலே. நான் இன்றைக்கு உங்களுக்கு 3 காரியங்களை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்படி என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து ஒரு காரியத்தை இல்லை என்றால் ஒரு பிரச்சனையை, ஒரு போராட்டத்தை, ஒரு பயப்படுகிற ஒன்றை ஒரு தேவனுடைய பிள்ளை பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனையை நீங்க பார்க்கும்போது மூன்று காரியத்துல இல்லைன்னா 3 கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும். இந்த 3 கண்ணோட்டத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த பயம் வந்து உங்களை தொடுவது இல்லை என்கிறதற்கு 3 வசனங்களை உங்களுக்கு ஆதாரமாய் எடுத்து உங்களுக்காக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கவனிங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளை பயம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்க பார்க்கிற பார்வையில தான் ஆரம்பிக்குது. சோ ஒரு பிரச்சனையில ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த பிரச்சனைய எப்படி பார்க்கணும், இல்லனா உங்களுடைய ஃபர்ஸ்ட் சைட், அந்த பிரச்சனையில உங்களுடைய முதல் பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்றதை குறித்து முதலாவதாக ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 23 வாசிக்கலாம். அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தியரின் சேனையிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். 34வது வசனத்தை வாசிக்கலாம். அதுல இருந்து 2 வசனத்தை. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறானே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தாவீதுனுடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி என்றால் அவனுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. இப்போ அந்த பிரச்சனையை வந்து எல்லாரும் முதல்ல யாரு, சவுல் ராஜா அந்த கோலியாத்தை பார்க்கும் போது அவனுக்குள்ளே பயம் வருது. ஐயோ, என்ன இவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறான், அவன் யுத்த வீரனா இருக்கிறான், அவனுடைய கையில இருக்கிற ஈட்டி என்ன இவ்வளவு பெருசா இருக்குது, அவன் தலையில இருக்கிறத பாருங்க, அவனுடைய தலைச்சீரா எல்லாத்தையும் பார்த்து பயந்து போயிருக்கிறான்.
இன்னும் இந்த சவுலுடைய சேனையிலே இருக்கிற அனைவரும் கோலியாத்தை பார்க்கிறார்கள். ஒவ்வொருவரும் கோலியாத் என்கிற பிரச்சனையை பார்த்து பயந்து போய் நின்னுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அவன் 10 அடி வந்துட்டானா, இவங்க 10 அடி பேக்ல போய் ஐயோ நம்மளால முடியாது, யார் போவா? அவன் கோலியாத்து நின்னு சவால் விடுறான். எல்லாரெல்லாம் வேணாம்ப்பா, ஒரு ஆள் வாங்க. யாருக்குமே தைரியம் இல்லை. ஆனா தாவீது என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் வர்றான். அவன் சும்மா சாதாரணமாக தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறதற்காக தான் தாவீது வர்றான். அந்த தாவீது தன்னுடைய சாப்பாடுகள் எல்லாம் கொடுக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம் அங்கிருந்து வருது. ஒருத்தன் ஆண்டவரை நிந்திக்கிறான், தூஷிக்கிறான், என்னென்னமோ பேசுறான். யாராவது தைரியம் உள்ள ஒரு ஆள் வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது வேதம் சொல்கிறது, இவனுக்கும் யுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லை, இவன் ஆடு மேய்க்கிறவன். ஆனா அந்த சத்தத்தை காதுல கேட்ட உடனே கோலியாத்தை பார்க்கிறான். இதுவரைக்கும் எல்லாருமே கோலியாத்தை பார்த்தது அவன் உயரம், அவன் கையில இருக்கிற பட்டயம், அவன் பெரிய ஆளு, அவனுடைய தலைச்சீரா, எல்லாத்தையும் பார்த்தாலும் தாவீது அவனை பார்க்கிற ஃபர்ஸ்ட் பார்வை என்ன பார்வை அப்படின்னா, இவனும் பெரிய ஆள் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒண்ணு சிங்கத்தை போல இருப்பான், இல்லைன்னா கரடிய போல இருப்பான். அப்படின்னா ஏற்கனவே ஜெயித்த ஒரு ஜெயத்தை அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு பார்க்கிறான். தோற்றதை அல்ல. கவனிங்க, மற்றவர்கள் எல்லாரும் கோலியாத்தை பார்க்கும் போது அவர்கள் தாங்கள் தோற்று விடுவோமோ என்று பார்த்தார்கள். ஆனா தாவீதுனுடைய முதல் பார்வை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதை விட பெரிய சிங்கத்தையே நான் கொன்னுட்டேன், இதை விட பெரிய கரடியே நான் கொன்னுட்டேன், அவைகளில் ஒன்றை போல் இவன் இருப்பான், இவனை கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன்னு தன்னுடைய பார்வையினுடைய ஃபர்ஸ்ட் பார்வை பிரச்சனையிலே தோற்றதை அல்ல, ஜெயித்ததை பார்த்தான். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை நல்லா கவனிச்சுக்குங்க, உங்க பார்வையில நீங்க முதல் பார்க்கும் போதே ஒரு பிரச்சனை உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கும் போதே நீங்க எல்லாரும் எந்த தப்ப பண்ணிடக்கூடாதுன்னா, அந்த பிரச்சனையிலேயே தோற்றவங்களை பார்க்க கூடாது. கவனிங்கள், உதாரணத்திற்காக ஒன்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் இப்பொழுது ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். உங்க வயிற்றுல ஒரு கட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த கட்டி டாக்டர்கள் செக் பண்ணிட்டு, இந்த கட்டி இந்த மாதிரி மோசமான கட்டி, இந்த கட்டி கேன்சர் கட்டியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். சொன்ன அடுத்த நிமிஷத்துல நம்ம நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஐயோ கேன்சர் வியாதியா அப்படின்னா தப்புவிக்கவே முடியாது, அவ்வளவுதான் செத்துட்டோம், பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படிதான் இறந்தாங்க, இந்த வீட்டுக்காரங்க இப்படிதான் இறந்தாங்க, இது இப்படி பண்ணும் அப்படி பண்ணும். நம்முடைய எல்லாருடைய எண்ணங்களுக்குள்ளயும் உடனே எந்த ஞாபகம் வரும்னா, அந்த வியாதியில தோற்று போன ஒரு நபர் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போவாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பயப்படுத்துகிறது போல ஒரு காரியம் உங்களுக்கு முன்னாடி வரும்போது தோற்று போனவங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி வரக்கூடாது. உங்க முன்னாடி என்ன வரணும் அப்படின்னா, ஜெயித்த ஒரு நபர். இல்லை என்றால் இதற்கு முன்பாக நீங்கள் ஜெயித்த ஒரு காரியத்தை பார்த்த உடனே, அது தேவையா இருக்கலாம், அது மிரட்டலா இருக்கலாம், அது எப்பேற்பட்டதா இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ரிசல்ட்டை வாங்கி கையில பார்த்த உடனே, சே அந்த பாஸ்டம்மாவுக்கு ஆண்டவருக்கு இப்படி விடுதலை கொடுத்திருக்காருல, இந்த நபருக்கு ஆண்டவருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாருல. எங்களுடைய திருச்சபை பக்கத்துல ஒரு பாஸ்டருடைய மனைவி, அவர்கள் அவர்களுக்கு ஒரு விஷயம் கேன்சர் வியாதி வந்துச்சு. அந்த கேன்சர்ல ஆபரேஷன் பண்ணாங்க, பிழைக்க மாட்டாங்கன்னாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு மறுஜீவன் கொடுத்தார். அகைன் திரும்ப வந்துருச்சு, திரும்ப அவ்வளவுதான் அப்படின்ட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கேன்சர் வியாதி முடிச்சதற்கு பிறகு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 7 ஆண்டுகள்ல அவங்க சாப்பிடுறாங்க, அவங்க ஊழியம் செய்யறாங்க, பழையதை விட அதிகமாய் பலனா ஆண்டவருக்காக ஓடுறாங்க.
அவங்கள பார்க்கும்போது நான் சொன்னேன், பாஸ்டர்மா உங்களுடைய சாட்சிய புத்தகமா நீங்க எழுதிருங்க, அந்த புத்தகத்துக்கு எவ்வளவு தேவைன்னாலும் நானே உங்களுக்கு கொடுத்துறேன், எழுதுங்கன்னு சொல்லி இருக்கிறேன். அவர்கள் அந்த ஐசியூல இருந்த சூழ்நிலை, ஆண்டவர் அவங்களை காப்பாற்றினது, ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தது, அவர்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் அந்த ஆபரேஷன் நடக்கும்போது அவர்களுக்கு இருந்த ஃபெய்த், இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்போ நான் எத்தனை கேன்சர் வியாதி உள்ளவர்களுக்கு ஜெபம் பண்ண போனாலும் கேன்சர் வியாதின்னு ஒருத்தங்க சொல்லிட்டாங்கன்னா என் ஞாபகம், என் சிந்தை முதல்ல யாரிடத்துல போகணும்னா, ஆண்டவரே அந்த பாஸ்டர் அம்மாவை ஜீவனோட வச்சிருக்கிறவர், சாட்சியா வச்சிருக்கிறவர், எங்க பிள்ளைய வைக்க மாட்டீரான்ற எண்ணத்துல போயிட்டோம்னா அந்த வியாதியினுடைய பயம் என்ன தொடவே தொடாது. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஒருவேளை கடன் பிரச்சனை என்கிற பயத்துல நீங்க இருக்கலாம், வியாதி என்கிற ஒரு பயத்துல இருக்கலாம், மன போராட்டம் என்கிற ஒரு பயத்துல இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் சாதாரணமான ஒரு பிரச்சனையா இருந்தா நான் கண்டிப்பா அப்படி யோசிச்சிருப்பேன், ஆனா எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை 100ல் ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்காங்க, 1000ல் ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்காங்க. நான் சொல்றேன், அந்த 1000ல் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அந்த 100ல் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அந்த 99 பேரையும் விட்டுட்டு, அந்த 999 பேரையும் விட்டுட்டு, அந்த ஒரே ஒரு நபரை மட்டும் நினைச்சு பார்த்து, அந்த நபரை விடுதலை ஆக்கின கர்த்தருக்கு என்ன விடுதலையாக்க முடியும், அந்த நபரை தூக்கி எடுத்த நபருக்கு என்ன தூக்கி எடுக்க முடியும்னு நீங்க நினைச்சு பாருங்க. நான் நம்புறேன், கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். சோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, பயம் என்கிற ஒன்று எதுல வருதுன்னா பார்வையில தான் வருது. ஃபர்ஸ்ட் சைட், முதல் பார்வை. அந்த முதல் பார்வை உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, நீங்க பயப்படாம இருக்கணும்னா, பயத்தை எப்படி மேற்கொள்றதுன்னா, முதலாவதாக ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைங்க பார்க்கும் போது அந்த காரியத்திலே தோற்று போனதை, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நீங்க தோற்று போனதை அல்ல, அந்த காரியத்தை பார்க்கும் போதே நீங்க ஏதோ ஒரு காரியத்துல ஜெயிச்சிட்டீங்கல்ல, இல்ல யாரோ ஒரு பரிசுத்தவான்கள் ஜெயிச்சிட்டாங்கல்ல, இதை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக சொல்றேன், அந்த பயத்தினுடைய பிடியில சிக்கவே மாட்டீங்க. கவலையோடு இருக்கிறீர்களா? இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் ரொம்ப உடைஞ்சு போய் இந்த பிரேயர்ல இருக்கலாம், பாஸ்டர் பயம் என்னை ஆட்டி படைக்குது, என் குடும்பம் திரும்ப ஒண்ணு சேர்றதற்கு வாய்ப்பே இல்லை, நான் திரும்ப முன்னேறதற்கு வாய்ப்பே இல்லை, இல்லைன்னா நான் அந்த கடனை கட்டுறதற்கு வாய்ப்பே இல்லை, என் பிள்ளை மனம் திரும்புறதற்கு வாய்ப்பே இல்லை, என் மகள் அப்படி நடக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை, திரும்ப இந்த தொழில் தூக்கி நிறுத்தப்படுறதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த காரியங்களை நினைத்து 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 அநேகருடைய இருதயம் பயத்தினாலே வாடிக்கொண்டிருக்கலாம். நான் ரொம்ப பயப்படுறேன், பயத்தின் நிமித்தமா எனக்கு தூக்கம் இல்லை, பயத்தின் நிமித்தமாய் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குது, பயத்தின் நிமித்தமாய் நான் நிறைய மாத்திரைகளை சாப்பிடுறேன். யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்துல இருக்கிறீங்களா? உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. இதுக்கு முன்பாகவே அந்த பிரச்சனையை பார்த்து ஏதோ விழுந்து போனவர்களையும் நொந்து போனவர்களையும் விழுந்து போன உங்க வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்த நிறைய பேரு இன்னையிலிருந்து அதை தூக்கி போட்டு அகைன் திரும்ப ஆண்டவரை பார்த்து அந்த பிரச்சனையை பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்ல அவங்க ஜெயிச்சாங்கல்ல, இவங்க ஜெயிச்சிட்டாங்கல்ல. சில நேரத்துல உங்களுடைய மனசிற்கு உங்களுடைய சிந்தனைக்கு வெறும் தோற்று போனவங்க மட்டும்தான் உங்க கண்ணுகளுக்கு தெரிவாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நிறைய பேருடைய கண்களுக்கு தோற்று போனவங்க மட்டும்தான் வந்து நிற்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் தோற்று போனவங்களை பார்க்கவே வேண்டாம். உங்க இருதயம் தேடட்டும், உங்க சிந்தை தேடட்டும். அந்த சூழ்நிலையில ஜெயித்த பலரை பார்க்கும் போது நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு அந்த காரியத்தை குறித்து பயம் வரவே வராது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அதான் பாடும்போது ரொம்ப அழகா ஒரு பாட்டு கூட இருக்குது, சிறு பூச்சியே நீ பயப்படாதே, உன்னை என்றும் நடத்துகிற தேவன் உனக்கு முன்னே செல்லுகிறார், நீ பயப்படாத. சிறு கூட்டமே நீ பயப்படாத, உன் கர்த்தர் உனக்கு முன்னே கடந்து போகிறார். ஹல்லேலூயா. சிறு கூட்டமே பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை
எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் குடியேற்றுவார். சொல்லுவோம், எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் குடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஹalleluya ஹalleluya. சோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பிரச்சனைய ஒரு சூழ்நிலைய நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்வை முதல்ல அந்த பிரச்சனையை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையில கடந்து வந்த ஜெயித்த பலர் நீங்களும் கூட இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை பலன் இல்லாம இருக்கலாம். ஒரு காலத்துல நீங்க பலனா இருந்தீங்க, ஒரு காலத்துல தைரியமா இருந்தீங்க, ஒரு காலத்துல இதை விட பெரிய பிரச்சனை வரும்போது நீங்க தூக்கி போட்டீங்க. ஆனா இன்னைக்கு வயசாயிருச்சு, இன்னைக்கு உங்களுக்கு பலன் இல்லை, இன்னைக்கு அந்த வேலை உங்க கையில இல்லை, இன்னைக்கு அந்த நபர்கள் உங்களிடத்துல இல்லை. அதனால நிறைய பேரு அந்த பிரச்சனை வரும்போது ஐயோ ஜெயிக்க முடியாதோன்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு முன்பாக ஜெயித்தது உங்க பலன் அல்ல, இதற்கு முன்பாக தாண்டினது உங்களோட சுற்றி இருந்தவருடைய பலன் அல்ல. ஆண்டவர் உங்க மேல வச்ச கிருபை. அவங்க இருந்தாலும் நீங்க ஜெயிச்சிருப்பீங்க, அவங்க இல்லைனாலும் ஜெயிச்சிருப்பீங்க. அந்த நபர் உதவி செய்யலனாலும் ஜெயிச்சிருப்பீங்க, அந்த நபர் உதவி செய்தாலும் ஜெயித்திருப்பீர்கள். உங்களை ஜெயிக்க பண்ணுகிறது மனிதன் அல்ல, உங்களை ஜெயிக்க பண்ணினது வயது அல்ல, உங்களை ஜெயிக்க பண்ணினவர் கர்த்தர். உங்களை ஜெயிக்க பண்ணினவர் கர்த்தர். சோ அந்த பிரச்சனை இப்ப வரும்போது நீங்க உடனே பார்க்கணும், என்ன ஜெயிக்க பண்ணினவர் இதையும் ஜெயிக்க பண்றதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆபிரகாமிடத்துல லோத்துனுடைய அந்த லோத்து பிடிபட்ட செய்தியை ஒருத்தர் வந்து ஓடி சொல்றார், இந்த மாதிரி உங்க சகோதரன் பிடிபட்டுட்டாரு, அவ்வளவுதான், எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டாங்க, ராஜாக்களோட சேர்ந்து எதிர் நாட்டு வந்த ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாரும் இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் யுத்த வீரன் கிடையாது, ஆபிரகாமோடு கூட யுத்த வீரர்கள் எல்லாம் கிடையாது. ஆனா தன்னுடைய வீட்டிலே கைப்படிந்த எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு ஒரு ஆயுதத்தை கொடுத்து வாங்க போலான்னு கூப்பிட்டான். அந்த பிரச்சனையில ஐயோ இத்தனை ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க, நமக்கு யுத்தத்துல எதுவுமே தெரியாது, அதனால வீட்டுல இருக்கலாம், இனி போனா நம்ம என்ன பண்ண முடியும், ஜெபம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் நினைக்கல. ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருந்துச்சு, ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துருச்சு. அந்த செய்தியை வந்து கேட்ட உடனே அந்த பிரச்சனையை என்ன பார்த்தான் அப்படின்னா, ஆண்டவர் ஒருவரை கொண்டு அற்புதம் செய்கிறவர், ஒருத்தரை கொண்டு அற்புதம் செய்கிறவர். ஆண்டவருக்கு அது லேசான காரியம், ஆண்டவருக்கு அது லேசான காரியம். இவ்வளவு தூரம் என்னை நடத்தி வந்த கர்த்தர் இந்த காரியத்துல எனக்கு வெற்றி கொடுப்பாருன்னு சொல்லி தன்னை நடத்தின தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவ பிள்ளையே பெரிய வெற்றியை தேவ மனுஷன் அடைஞ்சு கொண்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க, எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? சோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு பிரச்சனையை ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த பிரச்சனையிலேயே தோற்று போனவர்களே அல்ல, அந்த பிரச்சனையிலே ஜெயித்தவர்களே. அந்த பிரச்சனையிலேயே நாம் ஏற்கனவே நாம் விழுந்து போனதே அல்ல, நாம் ஜெயித்ததை. சோ சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னை எதிர்த்து நிற்கிற அந்த கோலியாத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சைட், முதல் பார்வை, எல்லாரும் உயரமா பார்க்கும்போது அவன் மட்டும் இவன் சிங்கத்தை போல இருப்பானா, கரடியை போல இருப்பானா, அத மாதிரிலாம் இருக்க மாட்டான். அது என்ன பவர்ல வந்துருச்சு, அது எவ்வளோ வெயிட், அது எப்படி பீரை பார்த்துருச்சு, அதையே கிழிச்சிட்டனா இவன் என்ன பெரிய, இது என்ன பெரிய மாத்திரம். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையை நீங்க சொல்லுங்க, உங்க பிரச்சனையை பார்த்து, உங்க பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க. அதை விட பெருசா, அந்த பாஸ்டருக்கு வந்ததை விட பெருசா, இந்த மனுஷனுக்கு வந்ததை விட பெருசா, இந்த நபருக்கு வந்ததை விட பெருசா, இவங்கெல்லாம் வாழும்போது, இவங்கெல்லாம் இன்னைக்கு சாட்சியா நிற்கும் போது,
இவங்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது நான் மகிமைப்படுத்த மாட்டேனா? நான் மகிமைப்படுத்த மாட்டேனா? 1 கோடி கடனை முடிச்சாரு, 3 கோடி கடனை முடிச்சிருக்காரு, 10 கோடி கடன் உள்ளவங்களை ரெடி பண்ணிருக்காரு. என்ன ரெடி பண்ண மாட்டாரா? என்ன தூக்கி நிறுத்த மாட்டாரா? அப்படின்னு நீங்க நினைக்கும் போது ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறதற்கு வல்லவராகவே இருக்கிறார். ஆமோதிக்கிறீர்களா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பிரச்சனையை பார்க்கும் போது நீங்க எப்படி பார்க்கணும்? இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் தேவையானதுன்னு நான் நம்புறேன். நீங்க இதை கவனமாய் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நம்பர் 2, இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பிரச்சனையை, அதான் அந்த பிரச்சனை உங்களை பயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த பிரச்சனையை நீங்க எப்படி பார்க்க வேண்டும்? எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எண்ணாகம புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எண்ணாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். அதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம ஆரம்பத்துல அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்துல நம்ம சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். என்ன வாசிக்க போறோம்னா 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ தாம் போய் அந்த ஜனத்தோட எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். தாங்கள் போய் சுற்றி பார்த்த அந்த தேசம் அதன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதர்களையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படியே இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படி எங்கள் பெண் சாதிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன? நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வேவு பார்க்க போயிட்டு வந்த 10 பேரும் அப்படியே கலங்க பண்ணினார், கலங்கடிச்சிட்டாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை அப்படியே வழி விலகி போக பண்ணினாங்க. அந்த பிரச்சனை அவர்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. இவ்வளவு நாட்களும் பெரிய கற்பனையோடு அவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். அவ்வளவுதான், ஆண்டவர் நம்மள ஒரு பெரிய தேசத்திற்கு கொண்டு போறார். அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்க யாருமே நமக்கு விரோதமா இருக்க மாட்டாங்க. அங்க ரொம்ப சந்தோஷமா நம்முடைய முன்னோர்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போறாருன்னு மகிழ்ச்சியாய் வந்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு துக்க செய்தியை கேட்கிறாங்க, ஒரு சோக செய்தியை கேட்கிறாங்க. அந்த பிரச்சனையினுடைய முதல் செய்தியை கேட்ட உடனே வேதம் சொல்லுது, எல்லாருடைய இருதயமும் அப்படியே தண்ணீரை போல கரைஞ்சிருச்சு. முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மோசேக்கு விரோதமா எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா 2 பேர் மட்டும்தான் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பண்ணினாங்க. அதான் நான் சொன்னது போல காலேப் ஜோஷுவா இவங்க 2 பேரும் பார்த்ததுக்கும் இந்த 10 பேரும் இந்த பிரச்சனையை பார்த்ததுக்கும் இருந்த வித்தியாசம் என்னன்னா, இவங்க இந்த இடத்துல சொல்லுவாங்க, அவர்கள் பெரியவர்கள் தான், அவர்கள் ராட்சதர்களா கூட இருக்கட்டும், ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரே, ஆனால் அவர்களை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பார். அப்படின்னா அந்த 10 பேரும் அந்த பிரச்சனையை மட்டும்தான் பெருசா பார்த்தாங்க. அங்கே இருக்கிற மனிதர்களை மட்டும்தான் பெருசா பார்த்தாங்க. அங்கே சுற்றி இருக்கிற சூழ்நிலையை மட்டும்தான் பெருசா பார்த்தாங்க. ஆனா இந்த 2 பேர் மட்டும் அங்கே இருக்கிற பிரச்சனையை விட பெரிய ஒருத்தரை பார்த்தாங்க.
அங்க இருக்கிற சூழ்நிலையை விட பெரிய ஆண்டவர் ஒருத்தரை பார்த்தாங்க. சோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 2, இரண்டாவது, ஒரு காரியத்தை உங்கள் கண்கள் பார்க்கும் போது நீங்க அதை எப்படி பார்க்கணும்? ரெண்டாவது, அந்த காரியம் உங்களை பயப்படுத்தாம இருக்கணும்னா நீங்க பார்த்த அடுத்த நிமிஷத்துல உங்க ஃபர்ஸ்ட் பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த பிரச்சனையை விட பெரிய ஒருத்தர் என் கூட இருக்கிறார், இந்த பிரச்சனையை விட பெரிய ஒருத்தர் என் நடுவிலே இருக்கிறார், இந்த சூழ்நிலையை விட பெரியவர் நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்கிறத அடுத்த நிமிஷமே நீங்க பார்ப்பீர்களே, ஆனால் அந்த சூழ்நிலை உங்களை என்ன பண்ணாதுன்னா பயப்படுத்தவே பயப்படுத்தாது. இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனையை கேள்விப்பட்ட உடனே, அவங்க பார்த்த உடனே பயப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனையை பூதாகரமா பார்க்கிறாங்க, அந்த பிரச்சனையை மிக பெரியதாய் பார்க்கிறார்கள். அவருடைய கண்கள் முழுக்க முழுக்க அந்த பிரச்சனையை மிக பெருசா பார்க்குது, மிக பெருசா பார்க்குது. இல்ல 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 இல்ல, நீங்க மறந்துடவே கூடாது. அந்த பார்க்கும் போதே எப்படி பார்க்கணும்னா, அந்த பிரச்சனையை விட பெரிய ஒருவர் என் கூடவே இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். நீங்கள் தீர்க்கதரிசியை குறித்து நீங்கள் வேதத்துல வாசிக்கும் போது வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. வேலைக்காரன் வெளியே போய் நின்று கதவை திறக்கிறான். கதவை திறக்கும் போது நிறைய குதிரை வீரர்கள், ராணுவங்கள் அவங்களை சுத்தி நிக்குது. வீட்டை சுற்றி ராணுவம் எல்லாம் அப்படியே மிரட்டிட்டு நிக்கிறாங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னா, இவங்களை அவ்வளவுதான் தூக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கிறாங்க. சீரியா நாட்டு ராஜா அவங்களை அனுப்பி இருக்கிறாரு. உடனே இவன் கதவை திறந்து பார்த்த உடனே, அவன் பார்த்த உடனே பயப்படுறான். பயப்பட்டு, ஐயோ ஆண்டவரே, அவ்வளவுதான், நம்ம முடிச்சிட்டோம், நம்மளை தூக்கிட்டு போறதுக்கு வந்துட்டான் அப்படின்னு அவன் கத்தும் போது தீர்க்கதரிசி உள்ளே இருந்து வர்றாரு. அவர் உள்ளே இருந்து வந்து அப்படியே வெளியே நின்று அவங்கள பார்க்கிறாரு. இவனும் கேயாசியும் பார்த்தாரு, ஆனா தீர்க்கதரிசியும் பார்க்கிறாரு. இப்போ தீர்க்கதரிசி பார்க்கும்போது எப்படி பார்க்கிறாருன்னா, அவனை பார்த்து சொல்றாரு, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். அந்த கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்ல? இப்போ பிரச்சனைய வேலைக்காரன் பார்க்கிறதற்கும் பிரச்சனைய தீர்க்கதரிசி பார்க்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வேலைக்காரன் பிரச்சனைய பெருசா பார்த்துட்டான், ஆனா தீர்க்கதரிசி பிரச்சனையை விட பெரியவரை பார்த்தான். இன்னைக்கு நான் சொல்ற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க நிறைய பேரு பிரச்சனையை மட்டும்தான் பெருசா பாக்குறீங்க, உங்கள் தேவைகளை மட்டும்தான் பெருசா பாக்குறீங்க, உங்களுடைய இல்லாமையை மட்டும்தான் பெருசா பாக்குறீங்க, உங்களுடைய வாழ்க்கையை மட்டும்தான் பெருசா பாக்குறீங்க, உங்களுடைய விழுகையை மட்டும்தான் பெருசா பாக்குறீங்க. ஆனா உங்களை தூக்கி நிறுத்த பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார், உங்களை அலங்கரிக்கிறதுக்கு பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார், உங்களை தப்பு வைக்கிறதற்கு அதை விட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார். அதை ஏன் உங்க கண்ணு பார்க்கல? கண்ணு பார்க்கல. நிறைய பேருடைய கண்களை சத்ரு அழகா மறைச்சிட்டான். என்ன மறைச்சிட்டான? பிரச்சனையை மட்டும் காமிச்சிட்டு ஆண்டவரை காமிக்கிறத காமிக்காம தடுத்துட்டான். சோ இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, ஒரு சூழ்நிலையை, ஒரு பிரச்சனையை நான் பார்க்கும் போது முதலாவது அந்த பிரச்சனையை பார்க்க மாட்டேன், யாரதான் பார்ப்பேன்னா அந்த பிரச்சனைக்கு நடுவாக, இல்லையென்றால் அந்த சூழ்நிலையில் நடுவாக என் தேவன் பெரியவராய் நின்று கொண்டே இருக்கிறார். அதான் பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி, செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஆராதனையில இருக்கிற யாரோ ஒரு சிலரோடு ஆண்டவர் தெளிவாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். தெளிவாய் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். மகனே, அந்த சூழ்நிலையில நீங்கள் தான் இருக்கிறீர்கள். மகளே, அந்த சூழ்நிலையில நீங்கள் தான் இருக்கிறீர்கள். பாஸ்டர், உண்மையிலே அப்படித்தான், நான் ரொம்ப பயப்படுறேன். அந்த பிரச்சனையை பார்த்த உடனே அது என் கண்ணுக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சிருச்சு. ஐயோ, இப்படி ஆயிருமோ, அடிதடியில கொண்டு போய் விட்டுருமோ, நாசமாயிருவோம், நான் எழும்ப மாட்டேன், என்னென்னமோ யோசிச்சேன். இல்ல இல்ல, இன்னைக்கு உங்க பார்வையை திருப்ப போறோம். ஆண்டவரிடத்துல கேளுங்க, டாடி எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, டாடி எனக்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை பார்த்து அப்படிதான் கேட்க போற, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. யோசேப்பை குறித்து வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. யோசேப்பினுடைய கையில அந்த நாட்டினுடைய ராஜா ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அவனுடைய கையில கொடுக்கிறார். 7 years 7 வருஷம்
பஞ்சமுள்ள காலத்திலே ஜனங்களுக்கு போஷிக்கணும். 7 வருஷம் ஆசீர்வாதமான காலத்துல சேர்த்து வைக்கணும். பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு. செய்ய எப்படி செய்வாங்கன்னே தெரியல. ஆனா நான் நம்புறேன், யோசேப்பு ஒரு வார்த்தை கூட என்னால செய்ய முடியாது, நான் எப்படி தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லல. அதை ஏத்துக்கிட்டான். என்னன்னா, நான் நம்புறேன் யோசேப்புக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருந்துச்சு. இதுவரையிலும் இவ்வளவு பெரிய போராட்டத்திலிருந்து நம்மை நடத்தின கர்த்தர், நம்மோடு கூட இருந்த கர்த்தர், அது எவ்வளோ பெரிய ஞானம் உள்ள காரியமா இருந்தாலும் ஆண்டவர் முன்னாடி நிக்கிறாரு. நான் காலடி எடுத்து வைக்க போறேன், நேர்த்தியா செய்து முடிப்பேன்னு காலடி எடுத்து வச்சாரு. நான் சொல்றேன், ஆண்டவர் வெற்றியை கொடுத்தாரா? சகல ஜனங்களையும் போஷிக்கிறதற்கு ஆண்டவர் அவனை நம்பினாரா? அவனுடைய சொந்தக்காரங்க, அம்மா அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்கள் முதற்கொண்டு வந்து அந்த ஆகாரத்தினால தங்களுடைய பசியை ஆற்றி கொண்டார்களா? சோ ஒரு தேவனுடைய பிள்ளை நம்பர் 2, இரண்டாவது, ஒரு சூழ்நிலையை, ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது நீங்க எப்படி பார்க்கணும்னா, அந்த பிரச்சனையை மட்டும் இல்லை, அதை விட பெரியவர் ஒருவர் என் கூட இருக்கிறார், அதன் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனைய மூணாவது நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். 10வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேலோ வென்றார், அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் வீட்டு அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். இன்னொரு விஷயம் எல்லாரும் வாசிக்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாய் முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தானியேல் என்கிற தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வருகிறது. ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவனோடு கூட பணிபுரிகிற அத்தனை பேரும் அவன் மேல் பொறாமைப்பட்டு அவனை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு பல முயற்சிகளை எடுத்தாரு. ஆனா அவர்களால எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில ஆண்டவரை ஆராதிக்கிறதை வைத்து குற்றத்தை கண்டுபிடிச்சு அந்த ராஜாவுக்கு தெரியாமலே அவரிடத்துல பத்திரத்துல எழுதி அதுல சைனை வாங்கிட்டாங்க. இப்போ சைன் வந்துருச்சு. இந்த மாதிரி அந்த ராஜாவை இத்தனை நாள் ஆராதிக்கிறாதவங்களை சிங்க கபில போட்டுருவாங்கன்னு சைன் போட்டு அப்ரூவல் ஆகி அவ்வளவுதான். ராஜாவே அடுத்து சொல்லும் போது சொல்றாரு, இந்த சைனை நான் போட்டுட்டேன், ஆனா நான் போட்ட சைனை என்னாலேயே மாத்துறதுக்கு உரிமை இல்லை. போட்டது போட்டதுதான், மாத்தவே முடியாது. ஆனா பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்த போதிலும், அதுக்கு முன்னாடியே அரசல் பிரசல தான் பேசினாங்க, நாங்க இந்த மாதிரி செய்ய போறோம், நாங்க இந்த மாதிரி செய்ய போறோம் அப்படின்னு. நமக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி செய்ய போறோம்னு சொன்னாலே நமக்கு பொக்கு பொக்கு பொக்குன்னு அடிக்கும், மனசெல்லாம் படப்படம் அடிக்கும். ஐயோ செய்ய போறாங்களா ஆண்டவரே, அதை தடுத்துருங்க ஆண்டவரே, ஆண்டவரே அதை நிறுத்திருங்க ஆண்டவரே, அது செயல்படாமலே போட்டோம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா தானியேலை குறித்து வேதம் சொல்லுது, பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்த போதிலும் தான் முன்பு செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து ஜெபம் பண்ணினான். 3 வேளை ஜெபம் பண்ணான். அப்போ அந்த பிரச்சனைய தானியேல் எப்படி பார்த்தாரு தெரியுமா? தனக்கு முன்பாக இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைய அவர் கான்சென்ட்ரேஷனே பண்ணாம, தன்னுடைய சிந்தைய பெருசா அதன் மேல கொண்டு போகாம, அவர் என்ன செய்தாரோ அதை கண்டினியூவா செஞ்சுட்டே இருந்தார்.
பிரச்சனையை கேட்கறதுக்கு முன்னாடி 3 நேரம் ஜெபம் பண்ணாருங்க. பிரச்சனையை கேட்டதுக்கு அப்புறம் 3 நேரம் ஜெபம் பண்ணாரு. பிரச்சனையை கேட்கறதுக்கு முன்னாடி எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வச்சு அந்த ஒரே ஜெபம் தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணாரு. அந்த ஜெபத்தினுடைய பேட்டர்னை சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஜெபத்தை மாத்தல, டைமை மாத்தல, இடத்தை மாத்தல. பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் எதையுமே மாத்தாம என்ன பொறுத்த அளவுல அந்த பிரச்சனையில அவர் கான்சென்ட்ரேஷனே பண்ணாம செய்ததை செஞ்சுட்டே இருந்தாரு. நீங்க வேதத்துல வாசிச்சு பார்க்கும்போது முடிவு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் அவைகளுடைய வாயை கட்டி போட்டார். அவன் சொல்றான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் அவர்களுடைய வாயை கட்டி போட்டார். ஜெயிச்சிட்டானா? அவன் பயப்படல. எப்படிப்பட்ட பயம் அவனுக்குள்ள இருந்திருக்கும். எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு விரோதமாய் கங்கணம் கட்டி இந்த காரியத்தை செஞ்சு இன்னும் சிங்க கபில, அதுவும் பட்டினி போட்ட சிங்க கபி, சிங்கம் விட்டுருமா சும்மா? எலும்ப நொறுக்கிறாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம யாராவது தள்ளப்படுறோம்னா நம்ம எப்படி யோசிச்சிருப்போம்? ஐயோ, சிங்கத்தினுடைய பல் எப்படி இருக்கும், அதனுடைய மூஞ்சி எப்படி இருக்கும், அது எப்படி கடிக்கும், நம்ம என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருப்போம். அதை குறிச்சு பெரிய அதான் இன்னைக்கு நிறைய பேர் இந்த கூகுள் ஒன்று வச்சிருக்கு, கண்டுபிடிச்சிட்டாங்களே. யாரு கண்டுபிடிச்சான்னு தெரியல. பார்த்த உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே நிறைய பேர் வேதத்தை தேடுறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் கூகுள் தான் போயிடுறாங்க. பிள்ளைய வளர்க்கறது எப்படி, அதை பண்றது எப்படி, இதை பண்றது எப்படி, அப்படி போய் பார்த்து ஏதோ ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா, இந்த ஃபீவர் வந்துச்சுன்னா இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதனுடைய லிஸ்ட் எடுத்து எனக்கு அது வந்திருக்குமோ இது வந்துருக்கும். இப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிட்டாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த ஆராதனையில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைக்கு சொல்றேன், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தயவு செய்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணி அதை போய் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஒரு லட்சக்கணக்கான மனிதர்கள் யாரோ ஒருத்தரை டெஸ்ட் பண்ணி இந்த வியாதி வந்தா இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு கூகுள்ல அவங்க போட்டிருக்காங்கன்னு வைங்களேன். அதை பார்த்துட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை எனக்கும் அப்படி ஆகும்னு பயப்படுறது எந்த விதத்துலங்க நியாயம்? எந்த விதத்துல நியாயம்? யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க ஆகும்னா கூகுளுக்கு போய் நீங்க செக் பண்றவங்களா இருந்தா தயவு செய்து இனி அதை அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்படி வந்துச்சோ அப்படியே போயிடும் அந்த வியாதி. அது உங்களை ஒன்றும் பண்ணாது. அவங்களுக்கு வந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. தானியேலை குறித்து வேதம் சொல்லுது, தனக்கு முன்பாக அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்த போதிலும் அவன் நம்பர் 3 மூன்றாவது பிரச்சனையை விரிவாக்காம, பிரச்சனையை பார்த்து அதனுடைய காரியத்தை டெவலப் பண்ணாம, அதுல கான்சென்ட்ரேஷனே பண்ணாம, ரைட்டு ஓகே 1000ல் 1 அதுவும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்கிறத திருப்தியா செஞ்சுட்டே இருந்தான். மூன்றாவது, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, பயமில்லாத வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களா? இனி பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சோ நீங்க பயப்படக்கூடாது என்று சொன்னால் நீங்க கேள்விப்படுகிறீங்க பாருங்க அந்த பிரச்சனை. அந்த கேள்விப்படுகிற அந்த பிரச்சனைய ஒரு நாள் அந்த பிரச்சனையே தெரிஞ்ச உடனே அந்த கான்சன்ட்ரேஷனை விட்டுருங்க. கர்த்தர் சமூகத்துல வச்சிட்டீங்கல்ல, அதை மறந்துருங்க. அது எப்படி வந்துச்சோ அப்படியே போகும். அந்த காத்து எந்த திசையை அடிச்சுதோ அந்த திசையே போயிடும். அது அப்படியே போயிடும். நீங்க பாட்டுக்கு இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற வேலையை அது நிப்பாட்டிருச்சு, ஊழியத்தை நிப்பாட்டிருச்சு, குடும்ப வாழ்க்கையை நிப்பாட்டிருச்சு. அவருடைய வாழ்க்கையிலே வந்த ஒரே ஒரு புயல், அடிச்ச ஒரே ஒரு காற்று, அந்த ஒரே ஒரு பிரச்சனை அனைத்து வேலையும் அப்படியே தடை பண்ணி உட்கார வச்சிருச்சு நிறைய பேரை. உண்மைதானே? உட்கார வச்சிருச்சு. அவங்களை எழும்ப விடல. ஆனா தேவனுடைய பிள்ளைய தானியேலை அது ஒண்ணுமே பண்ணல. அவனுடைய வேலை ஒன்னையுமே கெடுக்கல. அவன் ஜெபத்தை தடை பண்ணல, அவன் முழங்கால தடை பண்ணல, அவன் எருசலேமுக்கு நேரா ஜெபிக்கிறத தடை பண்ணல, எத்தையுமே தடை பண்ணல. 3 வேளைக்கு ஒரு வேளை மட்டும் இல்ல, 3 வேளையும் அவன் ஜெபம் பண்ண. இன்னைக்கு உங்களை தடை பண்ணிருச்சு இல்ல, இன்னைக்கு உங்களை தடுத்து நிறுத்திருச்சு இல்ல. இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேருடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்க அதிலே போயிருச்சு. இப்ப பாருங்க, தேசம் முழுக்க இந்த வியாதியினுடைய கொடுமை அப்படியே அங்கங்க கேள்விப்படும் போது, யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வியாதி வந்தா கூட உடனே நிறைய பேருக்கு என்னென்னமோ சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க, அதையே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நியூஸை கேட்டதுல இருந்து அதுவே வந்துட்டே இருக்குது. அதுக்கு நேரம் அதுக்கு அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா. நான் சொல்றேன், அந்த கான்சென்ட்ரேஷனை விட்டுருங்க.
பத்திரமா இருக்க வேண்டியது உண்மைதான், நம்ம சேஃபா இருக்க வேண்டியது உண்மை, எல்லாம் ஓகே. கர்த்தர் நகரத்தை காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஆண்டவர் காக்காம வேற யாரு காக்க முடியும்? கர்த்தர் காக்கிற, கர்த்தர் நம்மளை பத்திரப்படுத்துவார். அந்த கான்சென்ட்ரேஷனை மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு நீங்க ஊழியத்தை பாருங்க, நீங்க வேலையை பாருங்க, நீங்க செய்யுங்க, எல்லாத்தையும் நீங்க செஞ்சுட்டே இருங்க. அதை விட்டுருங்க. அது வந்தது அப்படியே போயிடும். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை பயம் இல்லாமல் வாழ்வதற்கு மிக 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 தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, அதான் இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், பார்வை. நிறைய பேருக்கு அவர்கள் பயப்படுவதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பார்வை. அதுல அவங்க கரெக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க பயமில்லாத வாழ்க்கையை வாழ்வாங்க. சோ அந்த பார்வை எப்படி இருக்கணும்னு 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி நான் அப்படி பார்க்க மாட்டேன், ஆண்டவரே இனி நான் அப்படி பார்க்க மாட்டேன்னு சொல்லு. இனி அதுலயே கான்சென்ட்ரேஷனா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ற, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் பா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் நிறைய இருக்கு, நீ செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு, நீ ஏன் இதே பார்த்துட்டு இருக்கிற? அது சொல்ற ஆண்டவர் என்ன பதில், உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு அதை குறிச்சு என்ன கவலை? உங்களுக்கு அதை குறிச்சு என்ன கவலை? நீங்க ஏன் யோசிச்சுக்கிறீங்க? கோ, நீ போப்பா, நீ போ, அது பாட்டுக்கு இருக்கும், அது பாட்டுக்கு சரியா. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இன்னைக்கு 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய துணையோடு வைத்திருக்கிறேன். நம்பர் 1, ஒரு தேவனுடைய பிள்ளை பயம் இல்லாம வாழணும் அப்படின்னா முதலாவது உங்க பார்வையில நீங்க கவனமா இருக்கணும். சோ நீங்க எப்படி பார்வையில கவனமா இருக்கணும்னா, நம்பர் 1, முதலாவதாக நீங்க ஒரு பிரச்சனையை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த பிரச்சனையில தோற்றவங்களை அல்ல, இல்லைன்னா அந்த பிரச்சனையில ஏற்கனவே நீங்க தோற்றதே அல்ல, அந்த பிரச்சனையில ஜெயித்தவர்களையும் நீங்க ஜெயித்ததையும் பார்க்கணும். நம்பர் 2, ரெண்டாவது, அந்த பிரச்சனையை பார்க்கும்போது அந்த பிரச்சனையை விட பெரியவர் ஒருத்தர் அந்த பிரச்சனையின் நடுவிலையும் எனக்குள்ளையும் இருக்கிறாருன்னு அந்த எண்ணத்தோட பார்த்தோம். நம்பர் 3, அந்த பிரச்சனைன்ற ஒண்ணு உங்களுக்கு வரும்போது அதுலயே கான்சன்ட்ரேட் பண்ணி இதுல செய்ய எல்லாத்தையும் செய்யாம அதுல போம அதை அப்படியே பார்த்தாச்சு, ஓகே ஜெபம் பண்ணி விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு ஓடிட்டே இருங்க. பயம் இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் தர்றதுக்கு வல்லவரா இருக்கிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். நிறைய பேர் ஆண்டவர் இன்னைக்கு தைரியப்படுத்த போறார். இனி நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பிரச்சனைகளை பார்த்து அவர்கள் சோர்ந்து போவது இல்லை, சூழ்நிலை அவர்களை சேதப்படுத்த போவது இல்லை. உங்களை பலசாலிகளாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் முடியாதவர்கள் எழும்பி நிற்கிறவர்கள் எழும்பி கூட நின்று கொள்ளலாம். நன்றி தகப்பனேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் இயேசுவே, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தால், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றால், நான் உங்களை நம்புவாண்டவரே, நம்புவாண்டவரே, நம்புவேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை மேல உயர்த்தி சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
என் இயேசு ஒருவரை சொல்லுவோம் நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லிக் கொண்டேன், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றால், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றால், என் ஆண்டவரை நான் நம்புவேன்னு சொல்றவங்க இந்த ஆராதனை வேளையிலே என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே நன்றி நன்றி. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றால், இப்ப சொல்லுவோம், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒரு. கரங்களை மேல உயர்த்தி சொல்லிக்கொண்டே நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் எல்லாரும் என்னை கவனிங்க. ஆண்டவர் தான் இன்னைக்கு பேசியிருக்கிறார். உங்களுடைய மிகுந்த பலனுக்கு எதுவாக தைரியத்தை விட்டு விடாதீர்கள். எது வேணாலும் போட்டு பிரதர் உங்களை விட்டு, சிஸ்டர் எது வேணாலும் போட்டு உங்களை விட்டு, ஆனா தைரியம் மட்டும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இழந்து போனது மீண்டும் வரும். தைரியம் மட்டும் இருந்துச்சுன்னா சகலம், அதுல மிகுந்த பலன் இருக்குது. கொஞ்சம் பலன் இல்லை, மிகுந்த பலன். வேதம் எழுதி வச்சிருக்குது. தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. பணம் விட்டுட்டீங்களா போட்டும் பரவாயில்ல, சொத்தை விட்டுட்டீங்களா போட்டும் பரவாயில்ல, ஆட்களை விட்டுட்டீங்களா போட்டும் பரவாயில்ல, எல்லாமே போட்டும். உங்க உடம்பு கூட சிலத்தை கெடுத்துட்டீங்களா பரவாயில்ல, போட்டு விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆனா எதை மட்டும் விட்டுறாதீங்கன்னா தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அதுதான் உங்களுக்கு மிகுந்த பலன், மிகுந்த பலன். நம்புறவங்க கைய மேல உயர்த்தி ஒரு விஷயம், நம்புவேன் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் இயேசு. உங்க வீட்டில் இந்த சத்தம் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கட்டும். நம்புவேன் இயேசு, என்னை அவர் கைவிடவே மாட்டார், என்னை அவர் கைவிடவே. இப்போ பயப்படுகிற அநேகரை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். அந்த துர்ச்செய்தி மாறப்போகிறது. அந்த செய்தியை கேட்டு கேட்டு பயத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிற பிள்ளையை கர்த்தர் விடுதலையாக்குறார். தகப்பனே, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனையுடைய துவக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி. நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, எத்தனை நல்லவர். உங்க பிள்ளைகள் எல்லாரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். என் கூட இந்த லைவ்ல இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. அவர்களுக்கு என்ன ஜெப குறிப்பு இருக்குதோ அந்த ஜெப குறிப்பிற்கு கர்த்தர் பதில் தருவீராக ராஜா.
அவர்கள் எந்த சூழ்நிலையில இருக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும். அவங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இப்பொழுது அந்த சூழ்நிலைகள் அவர்களுக்கு மாறுவதாகப்பா, மாறுவதாகப்பா. இந்த நேரத்தில் ஊழியக்காரனை நினைச்சு, ஊழியத்தை நினைச்சு, தசம பாகத்துல காணிக்கையில உண்மையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறப்பா. அவங்கள லட்சமா பெருக பண்ணு, கோடியா பெருக பண்ணு. அவங்களுக்கு இன்னும் நிறைய கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. எங்க திருச்சபைக்கு ஒரு சொந்தமான ஒரு இடம், அது தேவை ரொம்ப பெருசுப்பா. காஸ்ட்லியான இடத்துல எங்களை கொண்டு வச்சிருக்கிறீங்க. ஆனா பூமியும் அதன் நிறைவும் அதனுடைய குடிகளும் உம்முடையது. நீங்க ஒரு மனுஷனை எழுப்பினா போதும்பா, எங்க தேவை சந்திக்கப்படும்பா. எங்களை அதுக்கு நம்புங்க. உங்க பாதத்தை முத்தம் செய்யும், நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.